அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க இருப்பது தல அஜித், த்ரிஷா, ஆரவ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி. வாங்க பார்க்கலாம். இந்த படம் மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டு கடந்த 6ஆம் தேதி வெளியாகி இருக்கு. இந்த படத்துல அஜித் கூட த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, படத்தோட தொடக்கத்திலேயே அர்ஜுன், த்ரிஷா ரெண்டு பேருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதுவும் த்ரிஷா சைட்ல இருந்து அப்ளை பண்றாங்க. அந்த டைவர்ஸுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் போகலாம், நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இது ரொம்ப தேவையானதுன்னு சொல்லிட்டு அஜித் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போற வழியில த்ரிஷா கடத்தப்படுறாங்க. இறுதியில் அவரை கண்டுபிடிச்சாங்களா, ரெண்டு பேரும் இணைந்தார்களா அப்படிங்கிறதா மொத்த படத்தோட கதை. 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல இந்த கடத்தலை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கிறது டைரக்டரோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே மீகாமன், மகாமுனி, கழகத்தலைவன் போன்ற படங்களை இயக்குன மகிழ் திருமேனி இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டரா கொடுத்திருக்காருன்னே சொல்லணும். அவருக்கு மிகவும் உறுதுணையா இருந்திருக்கிறது ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவும் NB ஸ்ரீகாந்தோட எடிட்டிங்கும். அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஏற்கனவே அவர் பண்ண பல படங்களோட சாயல் தெரிகிறத நம்மளால தவிர்க்க முடியல. இந்த படத்துல பிஜிஎம் ரொம்ப ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிருத் ஏற்கனவே தர்பார் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பண்ண பிஜிஎம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை படத்துல தேவா போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற மியூசிக்கோட பேசிக்க மட்டும் எடுத்துக்கிட்டு அவரோட இஷ்டத்துக்கு ஏற்ப நிறைய ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாரு. அதே டியூனை இதுலயும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கத்தி படத்தோட பிஜிஎம் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் மியூசிக்காக ரொம்ப மெனக்கட்ட மாதிரியே தெரியல. அதுதான் ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ஆறுதல், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா வெளிவந்த சாவடிக்க அப்படிங்கிற ஒரு பாடல் படத்தோட தொடக்கத்திலேயே வந்திருக்கு. அந்த பாடல் மட்டும் கொஞ்சம் துள்ளலாவே இருக்கு. மகிழ் திருமேனியுடைய முந்தைய படமான கழகத்தலைவன்ல மெயின் வில்லனா இருந்த ஆரவ் இதுல அர்ஜுனோட கேங்மேனா வர்றாரு. ஆனா அவரோட பாடி பில்டிங் அண்ட் அவரோட டயலாக் டெலிவரி, அந்த மேனரிசம் எல்லாமே ரொம்ப மேன்லியா இருக்கு. அந்த வகையில இந்த படமும் ஆரவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அஜித் சமீப காலங்கள்ல ரொம்ப ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே இந்த படம் அந்த ஆக்ஷன் படங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா படத்தோட முற்பகுதியில அவரு ஃபைட்டே பண்ணாம தன்னோட காணாம போன மனைவியை தேடி தேடி அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு பரிதவிப்பை தன்னோட முகத்துல அவ்வளவு இயல்பா காட்டியிருக்காரு. பிற்பகுதியில அதற்கு ஈடு செய்யும் வகையில நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல வில்லன்களா வர்ற அர்ஜுன் அண்ட் ரெஜினாவோட பேக்ட்ராப் அவ்வளவு டீட்டெயிலா சொல்லலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெஜினாவுக்கு கூட ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆனா அர்ஜுனோட பேக்ட்ராப் அந்த அளவுக்கு சொல்லலை. மற்றபடி ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் மூவியை எதிர்பார்த்து போறவங்களுக்கு எந்தவித ஏமாற்றத்தையும் தராது இந்த விடாமுயற்சி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.